அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது செவ்வாய் பயிற்சியால் நல்ல வாழ்க்கையை பெறப்போகும் 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் 26 அதாவது 2026 ரேவதி நட்சத்திரத்தில் நிகழும்போது 12 ராசிகளிலும் முக்கிய மாற்றங்கள் ஏற்படும். 3 ராசிகளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், திருமண வாழ்க்கை, குழந்தை பேறு, சொத்து சேர்க்கும், பூமி வாங்குதல் மற்றும் தைரியம் அதிகரிக்கும். குறிப்பாக முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சியால் பயனடையக்கூடிய 3 ராசிகள் மேஷம், விருச்சகம், தனுசு. சொத்து விஷயங்கள், அதாவது முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள், சொத்து விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களுடன் உறவு மேம்படும். எந்த வேலையை தொட்டாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. விருச்சிகம் ராசி அடுத்ததாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த காலம். பொருளாதார நிலை உயரும், ஆனால் நிதானம் அவசியம். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். இந்த தனுசு ராசி நண்பர்கள் மூலம் ஆதாயம் மற்றும் ஆன்மீக பயணம், சமூக அந்தஸ்து உயரும். அடுத்ததாக மீனம் ராசி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பொதுவாக செவ்வாய் இடமாற்றத்தால் சொத்து சேர்க்கை, வீடு, வாகனம் போன்ற யோகம் ஏற்படும். சகோதர உறவுகள் வலுப்படும். கோபம் மற்றும் முன்கோபத்தை தவிர்த்து விட வேண்டும். குறிப்பாக செவ்வாய் பயிற்சி என்றால் அனைவரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு 45 நாட்களுக்கு ஒரு முறை இடப்பெயர்ச்சி செய்வார். நிலம், வீடு, வாகனங்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்ச்சி அடைவார்கள். குறிப்பாக சிறப்புறு மணியே செவ்வாய் தேவா, குறைவிலா தருள்வாய், குணமுட மாள, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனை அவதிகள் நீக்கு எனும் மந்திரங்களை நினைத்து பார்த்தால் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கும். விண்வெளியில் பூமிக்கு அடுத்துள்ள கிரகம் செவ்வாய், மண்ணாசியை குறிக்கும் கிரகம். சிவராசிகள் உயிர் வாழ்வதற்கேற்ற சூழ்நிலை செவ்வாயில் இருப்பதனால் இதற்கு பூமிக்காரகன் என்ற பெயரும் உண்டு. இதன் பிற பெயர்கள் சேய், அங்காரகன், குஜன் என்பதாகும். கிரகங்கள் மிக கடினமான, உறுதியான, வலிமையான, உஷ்ணமான கிரகம் செவ்வாய். ஜோதிட சாஸ்திரத்தில் சகோதரர்கள் நிலை பற்றி கூறுவதனால் சகோதர காரகன் என்ற பெயரும் உண்டு. சகோதரம் வீரம், வெட்டுக்காயம், தீக்காயம், விபத்தில் இரத்தம் அதிகமான உடலில் இருந்து வெளியேறுதல், எதிரிகள், காம இச்சை, கெட்ட பெயர் எடுத்தல், மழை பெய்யாமல் போகுதல், விளையாட்டு கலை, போர்க்கலை போன்றவற்றை செவ்வாயின் காரத்துவம். செவ்வாய்க்கு 4, 7, 8 ஆகிய பார்வைகள் உண்டு. 2, 4, 7, 8, 12 ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் உண்டு. சுய சாதகத்தில் செவ்வாய் வலிமை பெற்றவர்கள் தைரியம், நிர்வாகத்திறன், முரட்டுத்தனம், பிடிவாத குணம், கோபம், அதீத காம உணர்வு, போட்டி மனப்பான்மை மிக்கவர்களாக இருப்பார்கள். அத்துடன் அரசியல், மத்திய அரசு பணியாளர், சீருடை பணியாளர், இராணுவம், விளையாட்டு வீரர், தற்காப்பு கலையில் ஆர்வம், கட்டுமஸ்தான உடல்வாகு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். செவ்வாய் பலம் பெற்றவர்களுக்கு வீடு மற்றும் வாகன யோகம் சிறப்பாக அமையும். ஜாதகரின் சகோதரர்கள் நல்ல உயர்ந்த நிலையில் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களுடன் நட்புறவில் ஏற்படும். அதே வேளையில் ஜாதகர் பெண்ணாக இருப்பவர், அவர் கணவர் உயர்ந்த நிலையில் இருப்பார். இத்தகைய சிறப்பு மிகுந்த செவ்வாய் பகவான் மாபெரும் சிறப்பு மிக்க பயிற்சியானது இந்த 3 ராசியினர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். முக்கியமாக கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி மேசத்தில் நீச்சமடைகிறார். முக்கியமாக இந்த சித்திரை மாதத்தில் கடும் வெயிலின் தாக்கத்தினால் மாபெரும் பயிற்சியானது நடைபெற உள்ளது. கடகராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் தனது 8ஆம் பார்வையானது மாபெரும் சிறப்பு மிக்கது. செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சில நேரங்களில் நீசப்பாவம் அடைவர். செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு 45 தினங்களுக்கு ஒரு முறை இடப்பெயர்ச்சி செய்வார். ஆனால் தற்போது இந்த நிலையை என்ன மாற்றம் கொண்டு வரும் என்று பார்த்தால், முதலாவதாக மேச ராசியை பார்க்கும்போது
மேச ராசியின் அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நிசமடைந்து வக்கரகதியில் 3ஆம் இடம் சென்று மீண்டும் 4ஆம் இடத்தில் நிசமடைகிறார். நிலம், வீடு, வாகனங்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். பொருளாதார நிலை மேம்படும். அலுவலகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். ஜாதகர் மற்றும் தாயின் உடல்நிலை சீராக பராமரிக்க வேண்டும். வம்பு வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும். குறிப்பாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. முக்கியமாக ஆவணங்களை கவனமாக கையாள வேண்டும். குறிப்பாக நீங்கள் இந்த திருமணத்தை நடத்தி வையுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என சொல்லி எவருக்கும் போய் திருமணம் செய்து வைப்பது, இந்த திருமணத்தை நடத்துங்கள், நான் பெண்ணை பத்திரமாக பார்த்துக்கொள்கிறேன், மணமகன் எனக்கு நல்லவன் மாதிரி தெரியும், இவன் எனக்கு ரொம்ப நெருங்கியவன் என கூறிக்கொண்டு அந்த திருமணங்களை நடத்தி வைத்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது, இது எல்லாம் மேசராசினருக்கு இயல்பாக நடக்கிறதாகவே இதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். பரிகாரமாக சரபேஸ்வரரை வழிபட வேண்டும். முக்கியமாக சரபேஸ்வரரை மனதில் நினைத்து வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக என்னை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் 2026 ரேவதி நட்சத்திரத்தில் நிகழும்போது 12 ராசியிலும் மிக முக்கிய மாற்றங்கள் ஏற்படும். 3 ராசிகளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், சொத்து சேர்க்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். அதாவது அந்த 3 ராசியில் யார் என்று பார்த்தால் மேசம், விருச்சிகம், தனுசு. மேசம் கண்டிப்பாக சொத்து விஷயங்கள் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்க, சகோதரருடைய ஒற்றுமை உங்களுக்கு இருக்கிறது. முக்கியமாக விருச்சத்தை பார்த்தால், விருச்சிக ராசியை பார்த்தால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலம். பொருளாதார நிலை உயருமானால் கண்டிப்பாக எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அடுத்ததாக தனுசு ராசியை பார்த்தால் நண்பர்கள் மூலம் அதிகப்படியான ஆதாயம் கிடைக்கப் போகிறது. இதற்காக கிடைக்கிறது என்று கண்மூடித்தனமாக இருக்க வேண்டாம். ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து உங்களுக்கு அதிகப்படியாக உயர்கிறது. குறிப்பாக செவ்வாய், இந்த செவ்வாய் பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் முக்கியமாக பயிற்சியாகிறார். முக்கியமாக பயிற்சி செவ்வாய் பகவான் இந்த நட்சத்திர பயிற்சியால் 3 ராசினர் வாழ்க்கை அதிகமாக புகழ் செல்கிறது. குறிப்பாக இந்த செவ்வாய் பகவான், செவ்வாய் 1-10 நட்சத்திர பயிற்சி வரும், அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதி முக்கியமாக செவ்வாய் தனது மீன ராசியிலும் உத்திரடாதி நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவான் உள்ளார். ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று அதிகாலை 2:30 மணிக்கு உத்திரடாதி நட்சத்திரத்திலிருந்து செவ்வாய் பகவான் மேவதி நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைய இருக்கிறார். ரேவதி நட்சத்திரம் புதன் கிரகத்தில் ஒன்றாகும். தற்போது புதன் கிரகத்தின் இயக்கமும் மாறுபடும். குறிப்பாக செவ்வாய் பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் நுழைவதனால் சுப மற்றும் அசுப பலன்கள் 12 ராசிகளினுடைய வாய்ப்பிலும் இருக்கிறது. விருச்சகம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு மீண்டும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.